இந்த வீடியோல நம்ம தமிழ்நாட்டில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்த பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் 3 விதமான பதவிகள் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் இன்ஸ்பெக்டர், அக்கௌண்டன்ட் சொல்லி வேரியஸ் டைப்பில் போஸ்டிங்ஸ் இருக்குது. மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 12th முடிச்சவங்க, எனி டிகிரி முடிச்சவங்க, டிப்ளமோ, ஐடி, பிடெக் முடிச்சவங்க சொல்லி எல்லாருக்குமே சூட் ஆகிற மாதிரியான போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பியூர்லி பர்மனெண்டான கவர்மெண்ட் ஜாப் தான். இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரிக்கு ஃபீஸே கிடையாது. லாஸ்ட் டேட் உங்களுக்கு செப்டம்பர் 30 வரைக்கும் அப்ளை பண்ண டைம் கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டத்தினரும் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணலாம். நீங்கள் எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீடைல்ஸ் இப்போ நான் பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா தி ஜூட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவோட ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி தான். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து உங்களுக்கு பர்மனன்ட் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் அக்கௌண்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட், ஜூனியர் இன்ஸ்பெக்டர்னு சொல்லி 3 டைப்பில் போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு 23 வேகன்சிஸ், ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 25 வேகன்சிஸ், ஜூனியர் இன்ஸ்பெக்டர் போஸ்ட்டுக்கு 42 வேகன்சிஸ் இருக்குது. கம்யூனிட்டி வாரியாக வேகன்சிஸ் பிரிச்சும் கொடுத்துருக்காங்க. சேலரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்டிங்கை பொறுத்து உங்களுக்கு வேரி ஆகும். அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 28,600 1,15,000 வரைக்கும் பேசிக் ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இது இல்லாமல் அலவன்சஸ் இருக்கும். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் அண்ட் ஜூனியர் இன்ஸ்பெக்டர் இந்த போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா 21,500 86,000 வரைக்கும் சேலரி இருக்கும். இது இல்லாமல் சம் அலவன்சஸ் கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 30 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இங்கேயும் உங்களுக்கு வேகன்சிஸ் கம்யூனிட்டி வாரியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ மேக்ஸிமம் ஏஜ்ல 30 வயது சொல்லியிருந்தாங்க இல்லையா? ஸோ சம் கேட்டகரிக்கு அதில் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. அதாவது இங்கே ஜெனரல், யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசியாக இருந்தால் 30 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஓபிசியில் கிரீமி லேயராக இருந்தால் 30 வயது வரைக்கும் இருக்கவங்களும், ஓபிசியில் நான் கிரீமி லேயராக இருந்தால் 33 வயது வரைக்கும் இருக்கவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டினா 35 வயது வரைக்கும் இருக்கவங்களும், பிடபிள்யூ கேட்டகரியில் யூஆர் கேட்டகரியாக இருந்தால் 40 வயது வரைக்கும் இருக்கவங்க, எஸ்சி, எஸ்டினா 45 வயது வரைக்கும் இருக்கவங்க, ஓபிசினா 43 வயது வரைக்கும் இருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஏஜ் லிமிட் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு சிபிடி எக்ஸாமினேஷன் இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் ஷார்ட் லிஸ்ட், ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. ஸோ இங்கே வந்து சொல்லியிருக்காங்க பாருங்க, ஸ்டேஜ் 1 சிபிடி, ஸ்டேஜ் 2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க. இது உங்களுக்கு அக்கௌண்டன்ட் போஸ்ட்டுக்கு. ஸோ இதில் உங்களுக்கு மார்க் குவாலிஃபைங் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்தால் நீங்கள் குவாலிஃபைடுங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாம் இருக்கும். ஸ்டேஜ் 1 உங்களுக்கு சிபிடி எக்ஸாம் அண்ட் டைப்பிங் டெஸ்ட் இருக்குது. ஸ்டேஜ் 2 டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், ஸ்டேஜ் 3 பார்த்தீங்கன்னா ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைப்பிங் ஸ்பீட் பற்றின டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அது குவாலிஃபைங் நேச்சரில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு ஜூனியர் இன்ஸ்பெக்டர் கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபிடி எக்ஸாமினேஷன், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அப்புறம் ஸ்டேஜ் 3 உங்களுக்கு ட்ரேட் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேஜ் 4 தான் உங்களுக்கு ஃபைனல் மெரிட் லிஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்குமே உங்களுக்கு வேரி ஆகுது. ஒவ்வொரு போஸ்டிங் ஏற்ற மாதிரி குவாலிஃபைங் பாராமீட்டரும் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். இந்த போஸ்ட்டுக்கு www.jootcorp.in அப்படிங்கிற அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். உங்ககிட்ட வேலிடான இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் எல்லாமே கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் அவங்க சொல்லியிருக்க மாதிரி ஸ்கேன் காப்பி எல்லாமே உங்ககிட்ட இருக்கணும். உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே, அவங்க சொல்லியிருக்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கேன் பண்ணி நீங்கள் காப்பீஸ் வச்சிருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப அப்லோட் பண்ணுறதுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும். ஸோ ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரிக்கு ஃபீஸ் கிடையாது. இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே, அதாவது ஜெனரல், எக்ஸ் சர்வீஸ்மேன், ஓபிசி, அடுத்து இடபிள்யூஎஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பெய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் ஆன்லைன் மூலியம் அதையுமே ஃபீஸ் வந்து பெய்ட் பண்ணிக்கலாம். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமுக்கான எக்ஸாம் வென்யூ பார்த்தீங்கன்னா அந்தந்த ஸ்டேட்டோட கேபிட்டல்ஸில், அதாவது இந்தியாவோட சிட்டிஸில் இங்கே தான் வந்து உங்களுக்கு எக்ஸாம் சிட்டிஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனல் மெரிட் லிஸ்ட் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஜெனரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இங்கே இருக்குது. இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஸோ கண்டிப்பாக கம்ப்யூட்டர் ப்ரொஃபஷன்ஸி எல்லா போஸ்ட்டுக்குமே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா போஸ்ட்டுமே கண்டிப்பாக கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. செப்டம்பர் 30 நைட்டு 11:59 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதோட சிபிடி எக்ஸாம் டேட் வந்து லேட்டராக உங்களுக்கு அறிவிப்பாங்க. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு ஹெல்ப் டெஸ்க் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஃபோன் நம்பர் அண்ட் மெயில் ஐடிக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டையுமே நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்குமே இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அது ஒரு சூப்பரான பர்மனெண்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. தேங்க்யூ.